கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வழியா ஃபாரினுக்கு அனுப்பிட்டேன். மருமகளை உறுத்தி ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாங்க. புடவை கட்டினா ஜீன்ஸ் போட வேண்டியது, கவுனி டிஷர்ட்டு ஃப்ராக்னே போட்டுட்டு இருப்பாள்வ. சொல்றதையே கேட்கறது கிடையாது. சரி பேசி பேசி தொண்டைதான் வலிக்குது. ஏங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. இரு கொண்டு வரேன், சீக்கிரம் கொண்டு வாங்க. தண்ணி கூட எடுத்துதான் கொண்டு வாங்க. அதுக்கு என்ன, கடைக்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க. ஏ தர்கா இங்க வாடி, சீக்கிரம் வா. ஆஹா சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்க, வேலை செய்யலையா? என்ன அப்போ சரி வேலை செய்யலையா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போனையே நோண்டிட்டு? இன்னைக்கு இப்பதான் வந்து கேட்கணுமா உனக்கு? சரி இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல், மீன் பொரியல் எல்லாம் பண்ணிடு. அப்புறம் அந்த வஞ்சரம் இருக்கிறது அதை வறுத்து வச்சு, முட்டையை அரைச்சி வச்சுட்டு ஆம்லேட் போட்டுருங்க. ஆஃப் ஆயில் கேப்பேன், அப்போ கொண்டு வந்து கொடுத்தா போதும். அப்புறம் அந்த டீசென்ட் இருக்கு பாரு, டீசென்ட் அதை வந்து பண்ணிடு. நீ இஷ்டம் போல பண்ணிடு. ஆமாடி, அதுதான் நீ சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவாங்கல்ல. அதுதான் அதுதான். வீட்டுக்கு யாரும் ரிலேஷன்லாம் யாரும் வரலையே. போய் சாம டேஸ்டா இருக்கணும். அம்மியில அரைச்சு வைக்கணும். அம்மியில ஏன் அன்னபூரணி, ஏன் அன்னபூரணி, ஏடி அன்னபூரணி, அது எவ்வளவு நேரம்? அத்தா என் பேர் அன்னபூரணி இல்ல, அன்னத்தாள். ஏதோ ஒண்ணு, எல்லாம் அண்ணன் தானே. நீ என்ன சொல்லுங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை செய்யல, நீயும் போன் பண்ணிட்டு தான் இருக்கிற. சரி நீ இன்னைக்கு போய் வாசல் வாஷ் பண்ணிடு போ. அத்தை வாசலாம் காலையில கழுவி தூக்கலாம் தொலைச்சு போட்டாச்சு. சரி அண்ணாண்டி வாசல் வாஷ், வாசல் வாசல். அத்தை அது வாசல் வாசல் வெஷல் வாஷ். வெஷலா? அது அது வெஷல்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுதான். போ போ அதை போய் பண்ணிடு. சரி நல்ல பளபளன்னு இருக்கணும் பாத்திரம். சரி ஒரே கையெல்லாம் வலி. சரி நீங்க வாடி, சும்மா நின்னுக்கிட்டு சொல்லுங்க. வந்து கொஞ்சம் கையெல்லாம் அமுக்கி விடு. அத்தை இன்னைக்கு நல்ல மூடா இருக்காங்க. நம்ம ஆசையெல்லாம் பத்தி சொல்லிடலாம். அத்தை என்ன அத்தை, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அத்தை அத்தை உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்றேன். என்ன சொல்லணும்? வந்து பேசுறீங்க. அத்தை நான் கலெக்டரா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். கலெக்டரா? அதெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம். அடுப்பது பெண்களுக்கு படிப்பு இருக்கு, நீ ஒன்றும் படிக்க வேண்டாம். நான் கலெக்டரா படிச்சே தான் நீ இருவேன். படிக்க வேண்டாம் நான் சொல்றேன். போய் சமையல் பண்ற வேலையை பாரு. நீ தான் இன்னைக்கு அம்மி அரைச்சு கொடுக்குற. தர்கா எல்லாத்தையும் சமைச்சு வைப்பா போ. சரிங்க அத்தை. ஹலோ பிரியா, அத்தை இருக்காங்க, நான் பரவ பேசுறேன். ஆமா என்னன்னு பாப்போம். அத்தை என்னை ரொம்ப திட்டாங்க. நான் ஆசையே சொன்னேன்னா அதுக்கு ரொம்ப திட்டாங்க. ஏமா அழுதுட்டு இருக்க? நான் என் ஆசையே நான் அத்தைட்ட சொன்னேன்னா அத்தை ரொம்ப திட்டாங்க. அப்படி என்ன ஆசை உனக்கு? நான் கலெக்டர் ஆகணும்னு அத்தைட்ட சொன்னேன், அத்தை ரொம்ப திட்டாங்க. இவ்வளவுதானா? நான் போய் உங்க அத்தைகிட்ட நான் போய் பேசுறேன். சரி மாமா. சரி வந்துட்டீங்களா? நானே நான் வர்ஷாக்கு போன் அடிச்சேன், அவன் எடுக்கவே இல்லை. அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்டாதான் என்ன ஏதுன்னு பதிலடிச்சுட்டு வரேன். வர்ஷா எங்க? வர்ஷா அத்தை திட்டாங்க, அதான் அழுதுட்டு இருக்கா. ஹிட்லர் மாமியாருக்கு வேற வேலையே இல்லையா? அவளை எப்போ திட்டுறதே தான் வேலையா வச்சுட்டு இருக்காங்க. அவ எங்க? அதான் அழுதுட்டு இருக்கா. வாங்க
ஹலோ பிரியா. என்ன வருஷா என்னாச்சு? அத்தை என்னைய ரொம்ப திட்டிட்டாங்க. நான் என் ஆசையை சொன்னேன்னா அடுப்பு பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டாங்க. உங்க ஹிட்லர் மண்ணில் வர வேலையே இல்லை, படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். படிக்கல, அதனால தான் உன்னை வரும் அதுக்கு புரியல. எதுவும் நினைக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். சரி. நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? நம்ம மருமகளை திட்டினியாமே. நம்ம மருமகளையா? நம்ம எல்லா மருமகளையும் தான் திட்டுறோம். இவர் யார் சொல்றாருன்னு தெரியல. நான் என்னைக்குங்க மருமகளை திட்டிருக்கேன்? எல்லாரும் எவ்வளவு அன்பா பண்பா நடத்துறேன் தெரியுமா? நீங்க இப்படி கேக்குறீங்க. நம்ம 3வது மருமகளை நீ தானே திட்டினியாமே. 3வது மருமகளையா? நான் எங்க திட்டுனேன்? அவ ஏதோ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலுமே. ஆமா ஆமா, அப்படி சொன்னா நான் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் எதுக்கு உங்ககிட்ட நான் இதை சொல்லிட்டு இருக்கா? நான் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டே அவ ஆக மாட்டான். நீங்க இதை பத்தி பேசாதீங்க, போங்க. நீங்க இவளை திருத்தவே முடியாது. ஆமா ஆமா, திருத்த முடியாது. அவர் போகட்டும். அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கா? வர்ஷா, இங்க வாடி, இங்க வா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவர்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க? எனக்கு என் வீட்டுக்காரங்க சண்டை முடி உள்ளன்னு பாத்தியா? நான் ஒண்ணுமே சொல்லல. நான் அழுதுட்டு இருந்தேன். மாமா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் அதான் சொன்னேன். ஓ, நீ அழுதுட்டு இருந்த என்ன ஆச்சுன்னு கேட்டா உடனே சொல்லிருக்க. கண்ணை தூக்கி விடுறதுன்னு சொல்லணும். அவளத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். மாமா வந்து கேட்டாங்க. நான் அதான் சொன்னேன். ஓ, அவர் வந்து கேட்கணும், எனக்கு அவருக்கும் சண்டை வரணும். அதுதான் உன்னோட ஆசை? அதெல்லாம் இல்ல. அவர்கிட்ட போய் எதுக்கு நீ முதல்ல சொன்ன? நான் முதல்ல கடைசியுமா கேட்கேன். நீ வீட்டுக்கு வாரியா வரலையா? நீ கலெக்டர் ஆக கூடாதுன்னா கூடாது. நான் கலெக்டர் ஆக கூடாது, ஆக கூடாது. இல்ல, நான் ஆகிதான். அப்படி ஆகணும்னா வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டுக்குள்ளே வந்துடாத. வீட்டை விட்டு வெளியே போயிரு. அவளே இப்படி தள்ளி விடுறீங்க. அவ அப்படி என்ன தப்பா கேட்டுட்டா? படிக்கணும்னு சொன்னது ஒரு குத்தமா? ஆமா, குத்தம் தான். அவ படிச்சா உங்களுக்கு தானே பெருமை. எனக்கு ஒரு எருமையும் தேவையில்லை. கலெக்டரும் ஆவாண்டா, ஒண்ணும் ஆகாண்டா. நீ இவ கூட சேர்ந்துக்கிட்டு தெரியுதோ? நீ தான் இவளை தூண்டி விட்டுட்டு தெரியுறியோ? நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட நான் ஆசையை சொன்னேன். அவன் தான் கேட்டா. தேவையே இல்லை, ஒரு ஆசையும் இல்லை. முதல்ல கடைசியா கேட்கேன். கலெக்டர் ஆக வேண்டாம், வீட்டுக்குள்ள போ. நான் கலெக்டர் ஆகியே தான் தெரியும். ஆக கூடாது. நான் கலெக்டர் கலெக்டர் ஆகணும், அவ கூட போ. வீட்டுக்குள்ள வந்துடாத. வருஷா, நான் உன்னைய படிக்க வைக்கிறேன். வருஷா, கலெக்டர் ஆக வச்சிருவோம். கலெக்டர் அத்தை என்ன? அத்தை என்ன? அத்தை, எனக்கும் நான் படிச்ச படிப்பு கேட்டமா. என்னது படிக்கணுமா? என்னது படிக்கணும்? படிக்கலாம் வேண்டாம் அத்தை, வேலைக்கு போகணும். ப்ரொஃபஸரா? என்ன ப்ரொபோசரா? ப்ரொபோசரா? ப்ரொபோசர் இல்ல அத்தை, ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸரா அப்படின்னா? அதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஓ, நீ எனக்கு பாடம் எடுக்கிறது பத்தாதுன்னு காலேஜில் உள்ள பிள்ளைகளுக்கு போய் பாடம் எடுக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. போய் வாசல் வாஸ் பண்ணு. அது ஒன்றும் வாசல் வாஸ் இல்லை, வெசல் வாஸ். வெசல் வாஸ் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போ, நாங்கள் அப்பவே SSLC பாஸ். இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. சீக்கிரக்கா, நான் அத்தைக்கே தெரியாம நான் வேலைக்கு போறேன். அதான் இப்ப கோயில் போறேன்னு போய் சொல்லிட்டு போறேன். ஐயோ வேண்டாம் அத்தையா, ரொம்ப பயம். வேண்டாம், இல்ல என்ன சேர்த்துக்கிட்டாது. ஓகேவா? சரி, நான் போறேன். அத்தை, மறுபடியும் என்னடி உனக்கு? அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? எதுக்கு? அதான் நீங்க சீக்கிரம் டிக்கெட் எடுக்கணும்னு. என்ன டிக்கெட்டா? சீக்கிரமா எங்க? ஐயோ அத்தை, ஃபாரின் போகணும்னு சொன்னீங்களா, அதுக்கு. ஃபாரினா? சரி சரி, போய் வேண்டிட்டு வா. என் அத்தை 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வா. போ. இவங்கிட்ட பேசி பேசி நம்ம தொண்டை தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஒரு வருடங்களுக்கு பிறகு 3வது மருமகள் கலெக்டராக வீட்டுக்கு வருது. என்னடி அங்க சத்தம்? இங்க வாங்க. என்னங்க சத்தம் கேக்குது? ஓடி போய் பாத்துக்காங்க. வருஷம் கலெக்டர் ஆகிட்டியா?
அவளை வரவேற்கணும். போய் ஆணி தட்டு எடுத்துட்டு வா. கொண்டா கொண்டா, நான் தான் என் மருமகன் எடுப்பேன். படிக்க வைக்க சொன்னதுக்கு படிக்க வைக்கல, இப்ப தட்டை தூக்கிட்டு வந்துட்டா. நீ சும்மா இரு. எங்க இந்த இதை கேட்க பார்த்து ஊத்திட்டு அப்போ வா வருஷம் உள்ள வா, வந்து உட்காரு. உனக்கு தான் என்னோட இடம். உட்காரு உட்காரு உட்காரு. வேண்டாம் வேண்டாம், இல்ல பரவாயில்ல, நீ உட்காரு உட்காரு. நீ எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருந்து வந்திருக்க, உட்காரு. என்னடி உங்க ஹிட்லர் மாமியார் டக்குன்னு இப்படி மாறிட்டு? அவங்க இப்படிதான் எப்பவும் ஆக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டோமே. இப்போ அவ கலெக்டர் ஆகி வந்து நிக்கிறா. நம்ம அவட்ட போய் பேசினா நம்மள எதுவும் சொல்லிடுவாளோ, திட்டிடுவாளோ, என்ன பண்றது? அவெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா. நீ போய் அவட்ட போய் நார்மலா பேசு. அவளா தப்பா நினைக்க மாட்டா. சரியா? அப்படியாங்க? எதுவும் நினைக்க மாட்டாளா? ஒண்ணும் நினைக்க மாட்டா. பேசட்டுமா? போய் பேசு. எப்படி போய் பேசுறது? சரி, ஹிட்லர் மாமியார் நமக்கு தான் வராங்க. பேசி பாப்போம் என்ன நடக்குது. அது பாத்து நான் கீழே விழுந்து என் கை கால் உடையட்டும்னு நினைக்காம, அத்தை நீங்க கீழே விழக்கூடாது, என்னை தாங்கி பிடிச்சிடலாம். நீதான் என் மருமக. உன்னையும் போய் இவ்வளவு மனசு கஷ்டப்படும்படி திட்டிருக்கேன். ஆனாலும் நீ இதை எதையுமே மனசுல வச்சுக்கிடாம நல்லபடியா என்கிட்ட பேசுறியே. இதுதான் எந்த பதவியில போனாலும் உன்னோட பண்பை மாத்தாம இருக்கிறது. இது போல எல்லா மாமியாருக்கு இருந்தா எல்லா வீடும் சந்தோஷமா இருக்கும். பெண்கள் நாட்டின் கண்கள், அவர்களை பேணி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.